வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்இ 2026க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் லேட்டர் என்ட்ரி அட்மிஷனுக்கு சேரக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தனியார் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான். சரிங்களா? அதில் வந்து அவங்க எவ்வளோ கவர்மெண்ட்ல எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய ஃபீஸ்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த கோர்ஸ் பாருங்க. இப்போ நீங்க நிறைய இடத்துல ஒரு சில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸும் அந்த காலேஜில் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் அந்த காலேஜில் கோர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது போடுங்க. ஏன்னா வந்து இதில் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜை மட்டுமே நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த காலேஜில் இந்த ரெண்டுமே என்ன வித்தியாசம், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. ஏன்னா அந்த எஸ்எஸ்ன்னு இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸ் வாங்குவாங்களோ அந்த ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. அதே எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது என்னன்னா கவர்மெண்ட் இது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் அப்படிங்கும்போது அவங்க அந்த பர்டிகுலர் காலேஜில் அந்த கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் வாங்கிட்டு அந்த காலேஜ் தான் வந்து அந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க. அதனால வந்து அதுக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து காலேஜோட பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது உங்களுக்கு கடைசியில் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணிட்டு காலேஜில் போய் கேட்கும்போது இவ்வளோ ஃபீஸா, இது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கோர்ஸ் தானே, கவர்மெண்ட் காலேஜ் நடத்துகிற காலேஜ் தானே, இதில் இவ்வளோ ஃபீஸா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அங்கே ஃபீஸ் கட்ட முடியாமல் போகிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப தடுமாறுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க. சரி, என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர் எஸ்எஸ். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எஸ்எஸ். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். பயோடெக்னாலஜி எஸ்எஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுவும் எஸ்எஸ்ல இருக்கு. ஸோ இது பிரான்ச்சோட பேரு, சைடில் இருக்கிறது அந்த கோடு, காலேஜோட கோடு. ஸோ நீங்கள் அந்த காலேஜ் கோடை மெயினாக பார்த்துக்காதீங்க. காலேஜ் கோடு அது என்ன டிபார்ட்மெண்ட் எதை சொல்லுது, அது வந்து கவர்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுதா இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுதாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது பாருங்க. அதே மாதிரி இசி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இசி அப்படின்னு இருந்தால் அது கவர்மெண்ட் கோர்ஸ். அதே இஎம் அப்படின்னு இருந்துச்சா அது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான், ஆனால் இஎம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி எஃப்ஒய்ன்னு இருக்கு. எஃப்டினா கவர்மெண்ட் கோர்ஸ், எஃப்ஒய்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி எஸ்எஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பேர் ஒன்னே தான். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒன்னே தான். அப்படிங்களா? நாங்கள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாமே டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே சேம் தான். ஆனால் பேர் மட்டும்தான் வேற. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸ். இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எஸ்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜஸ்ல தான் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த ஒரு 5 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து இருக்கு, எஸ்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ்.
செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸே கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் கோர்ஸ் மட்டும்தான். அங்க ஒன்லி வந்து அங்க வந்து கவர்மெண்ட் கோர்சஸ் மட்டும்தான் அங்க இருக்கு. செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் 3 எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இருக்கு தமிழ்நாட்டில். பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் வந்து பிஹெச்சி காலேஜில் இருக்கு பாருங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் அப்படிங்கிறது பிஹெச்டி காலேஜில் இருக்குது சார். நான் பிஹெச்டியில் இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு காலேஜ் வந்து பிஹெச்டி தான் வேணும். ஆனால் எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நான் அதை போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். சரிங்களா? அதில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பிஹெச்டி காலேஜோட நேமை வச்சு நீங்கள் போய் சேரதா இருந்தால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அதனால அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐடி படிக்க போகிறேன் அப்படிங்கிறது பெருசு இல்லை. எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது என்ன டைப்பான கோர்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. பிஹெச்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி சிஐடிலையும் ஐடி இருக்கு, செல்ஃப் சப்போர்ட் தான். அங்கேயும் ஃபீஸ் நான் கவர்மெண்ட் ஃபீஸ் கிடையாது. அது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். அந்த காலேஜில் நடத்தக்கூடிய கோர்ஸ். ஸோ அதனால அது வந்து ஃபீஸ் வந்து அதிகமாகும். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்சியில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, சிஐடியில் இருக்கு, தியாகராஜர்ல இருக்கு. எஸ்எஸ் கோர்ஸ் அதே மாதிரி பாருங்க. மெக்கட்ரானிக்ஸ் எஸ்எஸ் இருக்கு, மெட்டலர்ஜிக்கல் எஸ்எஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் எஸ்எஸ் இருக்கு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எஸ்எஸ் இருக்கு. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். இது வந்து சிஐடியில் மட்டும்தான் இருக்கு. இது செல்ஃப் சப்போர்ட். சரிங்களா? நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ்லேயே தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க சொல்கிற அந்த ஃபீஸ் அவங்க வேற ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருப்பாங்க. அதனால பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 3 காலேஜ்லையுமே இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ங்கிறது 3லையுமே இருக்கு. நீங்கள் எந்த சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க? சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எய்டட் கோர்ஸ். பிஹெச்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜ் தான். எய்டட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோர்ஸ். இந்த சிவில் சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிறது எய்டட்ல இருக்கிற செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கும்போது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் பார்த்து எப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸை செலக்ட் பண்ணுறது கிடையாது, காலேஜ் செலக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த கோர்ஸ் வந்து என்ன டைப்பான கோர்ஸ் அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 3 காலேஜ்லையுமே இருக்கு. கவர்மெண்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஐடிலையும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து பிஹெச்சியில் இருக்கிறது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பிஹெச்சியில் இருக்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அதனால ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். பார்த்துக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் கவர்மெண்ட் கோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் இந்த சேனலில் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாருங்க. இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 3 காலேஜ்லையுமே இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டும் 3 காலேஜ்லையுமே இருக்கு. சரிங்களா? எல்லாமே ஓகே தான். பட் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க போறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணுங்க. ரைட்டா? இல்லை அப்புறம் கடைசியில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் போட்டு காலேஜ் செலக்ட் ஆகி காலேஜில் போய் கேட்கும்போது ஐயோ எனக்கு இது வந்து தெரியலையே சார், இது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற வழியே இல்லை. நீங்கள் வந்து அந்த காலேஜில் சேர்ந்தே தான் ஆகணும். உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட் ஆயிடுச்சு, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் அந்த காலேஜில் போய் சேர்ந்தே ஆகணும். வேற வழியே இல்லை. நீங்கள் படிச்சு தான் ஆகணும். எவ்வளோ ஃபீஸுங்கிறது அவங்க சொல்கிற ஃபீஸை நீங்கள் கட்டி தான் ஆகணும். சரிங்களா? அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு டேட் வரதுக்குள்ளார என்னென்ன காலேஜ் எல்லாம் நீங்கள் போக போறீங்க, எந்த கோர்ஸ் வந்து படிக்க போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே சூஸ் பண்ணி வைங்க. ஒரு 20 30 40 காலேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்க, உங்க கம்யூனிட்டில எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது தெளிவா பார்த்துக்கோங்க. செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸா கவர்மெண்ட் கோர்ஸா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.